எதுக்குன்னா கறி குழம்பு வந்துட்டு பிரியாணி வாசனை அடிக்கிறதுக்காக. உயிருள்ள கோழியாச்சு வெட்டி 220 ரூபா 1 கிலோ. தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் 15 ரூபா. போவா வேணாமா? வேணாம். ஏதோ லைட்டாக கொத்துன மாதிரி அப்படியே காலை என்ன பண்ணிச்சு, தொட வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் சுடுகாடு தான் இருந்துச்சு, அடுப்பில் வச்சு காய வைக்கிறாங்க. இந்த சைக்கிளில் உட்காரணுமா? சைக்கிளில் உட்காரணுமா? சைக்கிளில் உட்காரியா? ஆங்காளி பங்காளி எல்லாம் இருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து லீவ், அதனால் வீட்டில் இருக்கோம். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னான், அதுவும் என் காசில் வாங்கிட்டு வர சொன்னான். அதுக்கப்புறம் மல்லித்தலையும் கறி மசாலா பட்டையும் வாங்கிட்டு வர வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்தோம்னா, நல்லெண்ணெய் வாங்கிட்டு வா, விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வா, மொண்ணெய் வாங்கிட்டு வா, தொண்ணெய் வாங்கிட்டு வா அப்படிலாம் சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்கிட்டு வர முடியுமா? நமக்கு அதான வேலை. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த அவரோட உட்காந்து விளாட்றோம், சமைச்சு வந்தால் சாப்பிட்றோம், இல்லைன்னா நம்ம வாட்டி செவனேன்றோம். ப்ளீஸ்ப்பா, ஒரே வாட்டி தான் போவேன். போயிட்டு அந்த சான்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் முடிஞ்சு, நாளைக்கு காலையில் இன்னொரு வேலை சொல்ல அதுதான் பண்ணுவேன். இன்றைக்கெலாம் போக முடியாது, டயர்டாயிட்டேன். சோறு இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன் 220 ரூபா 1 கிலோ. தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் 15 ரூபா. உயிருள்ள கோழியாச்சு வெட்டி. அப்பா நான் போகலாமாப்பா? போகலாமா? நீ சொல்லு, நான் போகிறேன். ஆதி போட்டா வேணாமா? போவா வேணாமா? வேணாமா? வேணாம். சரி, போயிட்டு வரேன். என்ன பண்ணுறது, போயிட்டு வர்றேன். நானும் தங்கம் மேலே பாரு டன்கிற ஆதி, நானும் தங்கமும் வந்துட்டு நல்லெண்ணெய் வாங்க போகிறோம். என்ன வேணும்? இதுக்கு மேலே ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லார் வீட்லையும் இதான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ? அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு அடிக்கிற வெயில் பற்றிலாம். மணி வந்து என்ன 1:15, 1 மணி நேரம் பேய் வருதுன்னு எங்கள் ஊர் கிளவிலாம் சொல்லணும். இந்த டயத்தில் போயிட்டு வெண்ணெய் வாங்கிட்டு வா, தொண்ணெய் வாங்கிட்டு வான்னு. சே, ஒரு லீவுக்கு ஒரு நாள் நிம்மதியாக ஒரு மனுஷன் வீட்டில் இருக்க முடியுதா? அப்படிலாம் இல்லை, ஜாலியாக போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இங்கே ஒரு ரோடு போட்டு 20 வருஷம் கூட இன்னும் முழுசாகலை. அதுக்கடையில் ரோடு இப்படி டேமேஜ் ஆகி போச்சே. சே என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டு இருந்தேன்னா, போயிட்டு இருக்கும்போது அதான் காலு வந்து சுள்ளுன்னுச்சு, ஏதோ லைட்டாக கொத்துன மாதிரி. அப்படியே காலை என்ன பண்ணிச்சு, தொட வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுது? இப்போ ஒன்றும் பண்ணலை, அந்த இடம் மட்டும் வீங்கி இருக்கு. அந்த இடத்துல தொட்டை மட்டும் லேசாக வலிக்குது. இன்னும் என்னன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சா? வரும்போது எதுவும் பார்த்தீங்களா? வரும்போது தேடி பார்த்தேன், ஒன்றையும் காணுமே. பக்கத்தில் சுடுகாடு தான் இருந்துச்சு. பாய் ஆதி, பாய் சொல்லு. பாய் டாட்டா. ஹலோ ஏன் தூள் 2, மிளகா பொடி 2, தயிர் வந்துட்டு 2. என்னம்மா கிண்டனு? என்னம்மா இது? எனக்கு மஞ்சள் பொடி அரையா? மல்லிப்பொடி வந்து 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா வரட்டுன்னு போட்டு கிண்டிட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கிட்டு பிள்ளைய காணும். ஆதி இங்கே வா. தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு. இது கிண்டல் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரையும் கிண்டல் பண்ணாதான் தப்பு. ஒன்றும் பண்ணாது பாப்பா. நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேனே, அதுதான் எனக்கு நடக்க போகிற முன்னாடி தெரியும், அதனால தான் போக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா, தக்காளி எத்தனை தக்காளி நறுக்குனேன்? 2 தக்காளி இந்த மாதிரி பதத்தில் நறுக்கி வச்சுக்கிறேன்னு. அது என்கிட்ட ஒரு கப்பு சின்ன வெங்காயம்,
ஒரு கப்பு சின்ன வெங்காயமா? ஆமாம், சின்ன வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம். ஒரு 1/4 கிலோ இருக்குமா? இருக்கும். ஒரு 200 இருக்கும். இந்த வேற மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை வந்துட்டு 4 வெட்டி வச்சுருக்கா. இது என்னது? இஞ்சி பூண்டா? அதெல்லாம் அரைக்காமல் சும்மா தட்டி வச்சுருக்கேன். அரைக்காமல் சும்மா தட்டி வைக்கணும். ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி கையளவு கம்மி, ஒரு கைப்பிடி பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி. அப்போ அந்த மேலே இருக்கிற தோல் மஞ்சள் பொடி போட்டு கிளறி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு கிளறி பா. குக்கர் இருக்குல்ல, குக்கரில் வந்துட்டு ஃபுல் வால்யூமில் போயிருக்கு. அதை வந்து இப்போ சிம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுப்பில் வச்சு காய வைக்கிறாங்க. அந்த கேப்பில் தங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சைக்கிளில் உட்காரணுமா? சைக்கிளில் உட்காரணுமா? சைக்கிளில் உட்காரியா? சைக்கிள் என்ன இதில் போட்டிய நெய் வந்துட்டு 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூனு. எதுக்குன்னா கறி குழம்பு வந்துட்டு பிரியாணி வாசனை அடிக்கிறதுக்காக. கையை தண்ணியை போட்டுக்கோ. கறி மசாலா பட்டை இலை அந்த டிபார்ட்மெண்ட்டு அது அப்படியே ஒரு இதில் கொட்டி கிடக்கு. அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக யூஸ் பண்ணிட்டு எப்படி அதுக்கப்புறம் அதில் உள்ள பூ, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாமே அந்த இதில் உள்ளது தான். ஏலக்காய் தனியாக இருந்துச்சு. நெய் ஸ்மெல்லா போட்டிருக்கூடாது. நெய் போட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். நல்லா இருந்துச்சுன்னா போடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இல்லைன்னா போடாதீங்க. ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்னா சமைக்கிறோம்னு சொல்லிவிட்டு இது வாட்டருக்கு நெளிச்சு விட்டா. என்னது உருகுதா? ஐயா ஆமாம். சரி ஒன்றும் இல்லை. சரி இங்கே வருங்க. டப்பா பற்றிலாம் இப்போ குழம்பே நெளிச்சு விடலான்னு பார்க்குறா. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டணும். ஆனால் இவ்வளவு கறி மசாலா பட்டைக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது, நல்லெண்ணெய்க்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூனு போட்ட 1/2 ஸ்பூன் தானே போட்டேன். 1/2 ஸ்பூனு போட்ட நெய்யோட வாசனை அடித்து தூக்குது வாசனை. டேஸ்ட் வருவியா? தங்கம் என்ன தங்கம் பண்ணுற? ஆதி பால் விளாட்றியா? வெங்காயம் போட போகிறோம். வரமிளகா இல்லை, ஆனால் வரமிளகாயிலே குண்டு மிளகா இருக்கும்ல அந்த இதை. இது வந்து 1 கப்பா? 1/2 கப்பு, அதாவது 200 கிராம் சின்ன வெங்காயம். ஏன்னா இருக்கேங்கிறதுக்காக நெய் டப்பா யாவும் வந்தோன்னா டக்குன்னு எடுத்து கொட்டிட்டா. டிப்ஸ் ஒன்று, வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு போடணும். இந்த பொழுது இந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கா, தட்டி வச்சுப்போம்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரைட்டு. பேஸ்ட்டை அரைக்கல, சும்மா தட்டி நச்சிட்டு வச்சதுதான். அந்த நச்சதுக்கு ஒரு இது இருக்குமே, அது இருக்குது. பழைய காலத்தில் அந்த இது இருப்பாங்கல்ல, பாக்கடிப்பாங்கல்ல, அதில் தான் வச்சு அந்த காலத்தில் கொட்டை பாக்கடிச்சு தான் பார்த்துருக்கேன். உரல்ல சின்ன சைஸில் செஞ்ச மாதிரி அதில் நச்சுவிட்டு போட்டிருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சரிங்க. இப்போ நாம ஓகே ஆமாம் தக்காளியும் பச்சை மிளகாவும் தான் மிச்சம் இருந்துச்சு. சரி போடு தக்காளியை போடு. ஓகே, தக்காளி வந்து எளிதில் வதங்கக்கூடிய பொருள், அதனால் வந்துட்டு அதை லாஸ்ட்டாக போடுறோம். எங்கள் பிள்ளை எங்கள் தங்கம் ராசா என்ன பண்ணுது? என்ன விளையாடுது? தங்கம் என்ன பண்ணுது? ஓ கூடைப்பந்தா? டம்
உட்காந்துருங்க. ஃபேன் போட்டாச்சு தக்கறதுக்கு, ஆனால் கிரிச்சி கிரிச்சி சத்தம் வருது. அதான் பேரிங் போச்சு, மாற்றணும். இப்படியே விட்டோம்னா காயில் ஹீட் ஆகும், காயில் சீக்கிரமாக போயிடும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்புறமா. விளாண்டுக்கிட்டு இருங்க, அப்பா போயிட்டு சமைக்கிறோம். தங்கத்துக்கு சிக்கன் குழம்பு சரியா? ம் ஓடுவோம். ரன் 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 கோ அவே லிட்டில் ஜாமி வான்ஸ் டு ப்ளே ட்ரைன் ட்ரைன் கோ கைன். என்னமோ போட்டா எதுவும் போட்டப்பா. ம் அதெல்லாம் அப்படியே வெட்டி தானே போட்டுப்பேன், எல்லாம் அரைச்சி வச்சுருவாங்க. ம் நான் அரைச்செல்லாம் ஊற்றல. வெங்காயத்தோட கலரை காமிக்கிற பாருங்க, தெரியுதா? அந்த தக்காளி வந்து என்னம்மா என்ன சக்கரா வந்துட்டு வாட்ச் எடுத்து கொடுக்குறோம். அது என்ன வாட்சு? என்ன வாட்சு? ஐயா சோட்டா பீம், இந்தா 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 இந்தா. ஏ பாப்பா பொம்மை கொடுத்துட்டா போச்சு. இங்கே இருங்க, ஆதிக்கு பாப்பா பொம்மை கிஃப்ட்டு. இங்கே பாருங்க, ஆதி போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இந்த பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரெண்டுமே பிங்க் கலரு. அந்த சோட்டா பீம் வாட்ச் எடுத்து கொடுத்தேன், ஹீரோ சாவியை கேட்டான், நான் தொடாத எடுத்து கொடுத்து வந்தேன். இது மிளகா பொடி வந்துட்டு தண்ணி மாதிரி இது கலந்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி வைக்கின்றனோம்னா அப்பா இப்போதான்ப்பா முழு வாசனையாக வருது. சிக்கன் போடாமல் இப்போ சிக்கன் குழம்பு வாசனை வருது. இப்போ சிக்கனில் சிக்கன் குழம்பு வாசனை இல்லை, போடாமல் சிக்கன் குழம்பு வாசனை. அப்பா அந்த கிரேவி வாசனை தெரியுமா, அது அப்படி வருது இப்போவே. அதுவா? அது என்ன பண்ணுச்சு? அந்த இடத்துல இடிச்சு பிடிச்சோ? வண்டி அது எங்கே அடிச்சிச்சு? அது எங்கேடி அடிச்சிச்சு சக்கரை? அடிச்சு விட்டியாத? பாவம் தானே. சார்ஜில் முத்தா கொடுத்துரு, மறுபடியும் முத்தா கொடுத்துருங்க. போதும். சிக்கன் மசாலா, இது ஆச்சி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு 1 கிலோ சிக்கனு உள்ளே கை விட்றாது, குளம் தண்ணிக்குள்ளே தண்ணி சுடும். பிராய்லர் பொடி. இது என்னது? ஈரை. அப்படியெல்லாம் ஒரே பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறது. ம் ஓகே, அப்படிதான். விசில் மூடி இருக்கா கரெக்டா? நான் எவ்வளோ நேரம் சென்று வந்து பார்க்கணும்? 3 விசில் வந்தோன்னே எடுத்துட வேண்டியதான். மக்களே, நீங்கள் போயிட்டு ஆஃப்டர் த பிரேக் 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிளே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வந்து என்னை கொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, நான் எடுத்து கொடுத்துட்டு போனது இது. ஆனால் என் தலைவன் வாளியில் ஒரே ஒரு பேப்பர், இதை மட்டும் ஏன் இதில் போட்டுருக்கேன், இந்த கீழே எடுத்து போடு. இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க. அப்போ ஆயிடுச்சுப்பா, போதும் போதும் போதும், கொஞ்சமாக தின்னுங்கடி. இங்கே பாருங்க, இனி நொறுக்க போகிறான். என்னப்பா? என்னை கொல்ல போகிறேன், என்னை கொன்று எடுக்க போகிறேன். இந்த காரு இவன் கொண்டாந்து போட்டது, அந்த பந்து, அந்த முயல் பொம்மை, இந்த காரு, இந்த இது ஃபுல்லாக, இந்த வாட்ச் நான் போட்டது, இந்த டப்பா, அந்த பலூனு, இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்துருப்பேனே, அதுவும் இதை தான் வச்சுருக்கேன். இதை கொட்டினது ஃபுல்லாக தலைவர். இந்த சுத்துமுள்ள காத்தாடி, இது அவன் வச்சது. அட பாவி. டேய் என்ன கேட்ட? டேய் அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். என்னடா பிச்சு போடுவேன் பிச்சு. உங்கள் அம்மாட்ட யாரும் அடி வாங்குறது? நீயா வாங்குற? நான் இல்லடா வாங்குறேன். இங்க பாருங்க, இங்க இருந்து கொட்டி போயிருக்கான். இது ஃபர்ஸ்ட் இதை தான் தள்ளி விட்டாங்க மேல இருந்து. மண்ணா? அச்சுச்சோ, மண்ணாடி. உனக்கு கொட்டணும் தெரியலையா? கொட்டக்கூடாது. மண்ணு கிடக்காப்பா, கொட்டக்கூடாதுன்னப்பா. எந்திரி முதல்ல, நீ அப்பாட்ட போ. எந்திரி, அப்பாட்ட வா.
நானாம்மா இந்த வெளில அம்மா எடுத்துரும். சரி மக்களே, இட்ஸ் டைம் டு ப்ளே. ஆக்ஷன், வாருங்கள். சர்க்கரைக்கு வந்து சோறு விட்ட போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஆதிட்டி ஸ்பெஷல் தட்டு ஒன்று இருக்குது, அது எடுக்கிறதுக்காக போகிறோம். இந்த சார் வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. கறி குழம்பு வாசனை மூக்கு தொலைக்குதோ? சாரே சாரே, என்னடா நீ போட்டுக்க சட்டைக்கு மேட்சாவே எல்லா கலர் பொம்மையும் இருக்குது. சாதி கோத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க அதே மாதிரி தான் இருக்குது. பா இங்கே வா, சாப்பிடுவோம். இங்கே வா, சர்க்கரையை பிடிச்சாச்சு, சர்க்கரையை பிடிச்சாச்சு. சர்க்கரையை பிடிச்சிக்கிட்டு உள்ள தூக்கிக்கிட்டு கட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்பாடி. ஓகே வந்துட்டப்பா. போதும் போதும், ஃபஸ்ட்டு வாட்டி வைக்கும்போது முன்ன பின்ன தான் இருக்கும். நீ இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சதே அபூர்வம். வாவ், சாப்பிடுவோமா? போலாமா? ஆதி சாப்பிட்டுட்டு சொல்லுவான் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. ஓகே, கோ கோ ஆதி கோ. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாமி கும்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு. சாமி கும்பிட்றியா? பா, இங்கே பாய் சொல்லு, இங்கே பாய் சொல்லு, ஃபோனை பார்த்து பாய் சொல்லு. மக்களுக்கு பாய் சொல்லு, மக்கள் இங்கே ஃபோனை பார்த்து பாய் சொல்லு, மக்களுக்கு பாய் சொல்லு. வெரி குட்.